Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பிச்சி போட்ட நாட்டுக்கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான சிக்கன் பீசஸ் இந்த மாதிரி பெருசா கட் பண்ணிக்கணும். நாட்டுக்கோழி பீசஸ் தாங்க. நம்ம சேனலில் யூஸ் பண்ணுற எல்லாமே நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழி ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஐ கார்டை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 4 பீஸ் எடுத்துருக்கோம். மோஸ்ட்லி நல்லா சதை பகுதியாக இருக்கக்கூடிய பீசஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, நாட்டுக்கோழி பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 200 ml ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும். ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த எலும்புலேருந்து அந்த கறி வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட சிக்கன் பீசஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற விடணுங்க. கொஞ்ச நேரம் கறி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் அதை வந்து நீங்கள் சூப் மாதிரி இதில் மிளகுத்தூள், கொத்தமல்லி கீரை தூவி சூப் மாதிரி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கறியெல்லாம் ஆறிடுச்சு. அதுலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பிச்சு எடுத்துக்கணுங்க. கட் பண்ணக்கூடாது, பிச்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதியும் எலும்பும் தனியாக பிரித்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி சதைப்பகுதி பெருசாக இருக்கிறது எல்லாமே பிச்சு போட்டுக்கணும். இதுதான் இந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழியோட ஹைலைட்டும் கூட. இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் பிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் பெருசாக எதுவும் மசாலா சேர்க்காதனால நமக்கு டைஜஷனும் ரொம்ப ஈஸியாக ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், எலும்பும் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் எலும்பும் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். சதைப்பகுதி தனியாக, எலும்பு தனியாக எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் பிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம எப்படி வறுவல் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில், கண்டிப்பாக நான்ஸ்டிக் கடாய் இல்லைனா அயன் கடாயில் தாங்க இது பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல மரச்செக்கு நல்லெண்ணெயை நல்லா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயிலே தான் வறுக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அந்த எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பிச்சு வச்சுருக்க அந்த நாட்டுக்கோழி கறியை அதில் சேர்க்குறோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. ஃபுல்லாக நம்ம எண்ணெயிலே தான் வறுவல் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் விடும் போதே கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. அதே மாதிரி குக் பண்ணும்போது ஸ்டவ் வந்து மீடியம் இல்லைனா சிம்மில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு வறுவல் வந்ததுக்கப்புறமா நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. அதனால் காரத்துக்கு மிளகுத்தூள், ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய மிளகுத்தூள், இல்லை நைஸாக கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த மிளகு டேஸ்ட் வேணும், இல்லை நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு அது நல்லா ஃப்ரை ஆகிறதும் நல்லா டேஸ்ட் வரும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அயன் கடாய் தான் இங்கே யூஸ் பண்ணணும். அதில் தான் உங்களுக்கு நல்லா வரும். இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேர்த்த கோழிக்கறி கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா குக்காய் வந்திருக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிளறி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட வறுவல் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நாட்டுக்கோழி, பிச்சு போட்ட நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரொம்ப சுவையாக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி வாழை இலையில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபிங்க. இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அப்படின்னா ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஆனியன் ரிங்ஸ் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.